வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். தக்காளி இல்லாமல் செய்யக்கூடிய இந்த சைட் டிஷ்ஷை ரொம்ப சுலபமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 100 கிராம் அளவுக்கு ஒரு கேரட் பொடியாக நறுக்கினது, 100 கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸ், 100 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு. ஒரு 2-3 நிமிஷம் அளவான தீயில எண்ணெயிலேயே இந்த காய்கறிகளை வதக்கிடலாம். 2-3 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்து விட்டு காய்கறிகளை வேக விட்டுடலாம். 3/4 பதத்துக்கு காய்கறிகள் வேகட்டு. அதுக்கு பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிகள் 3/4 பதத்துக்கு வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு மறுபடியும் மூடி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இது ஆப்ஷனல் தான். 4 பச்சை மிளகாய், இது அளவான காரத்தில் தான் இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 கொத்து புதினா இலை, கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, இந்த அளவுக்கு இருக்கட்டும். 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 கப் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துன காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு மறுபடி ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். அளவான தீயிலேயே ஸ்டவ் எரியட்டும். ஆனாலும் இடையில அடிக்கடி கலந்து விடணும். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். இப்போ இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பொடியாக நறுக்கின மல்லி இலை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். தக்காளி சேர்க்காமல் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வெஜிடபிள் க்ரீன் குருமாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.